ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய சத்தியத்திலே எங்களை சத்தியமாக எங்களை ஆண்டவரை சரியாக நேர்த்தியாக வழி நடத்தக்கூடியவர் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஆவியானவரை அனுக்கிரகம் செய்தருளுவீராக. ஆவியானவர் தாமே எங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுக்கு போதிக்க கிருபை செய்வீராக. இந்த நாளுக்குரிய சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க கிருபை செய்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனாகிய ஆவியானவரை பாதமணிந்து அழைக்கிறோம். தகப்பனாகிய ஆவியானவரே வருவீராக பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தினீர் கொடாதவைகளும் புறமானவைகளும் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவர் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே அவைகள் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் வல்லமையும் உம்முடைய வெளிச்சமும் நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரை என்னையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆட்கொள்வதாக, முடிவில்லா ஆளுகை செய்வதாக உமது கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனாகிய ஆவியானவரை நீர் மட்டும் பேசும், வழி நடத்தும். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அவர் திட்டத்தின்படி நம்மை வழி நடத்தும் தேவன். அவர் திட்டத்தின்படி நம்மை வழி நடத்தும் தேவன். நம்மை வழி அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசிக்கொண்டே வரார். அதில் நம் ஒவ்வொருவரோட காரியங்களையும் பேசிக்கிட்டே வரார். காலையில் பேசினது கர்த்தர் தானியேலை குறித்து பேசினார். இன்றைக்கு மாலை இதில் கர்த்தராகிய தேவன் கடந்த ஒவ்வொரு வாரமாக பேசிக்கொண்டு வர்றதில் தாவீதை குறித்து பேசிக்கொண்டே வந்தார். தாவீதினுடைய வாழ்க்கை எங்கிருந்து தொடங்கிற்று? ஈசாயின் குடும்பத்திலிருந்து தொடங்கிற்று. கடைசி மகன் என்கிறலிருந்து தொடங்கிற்று. அவர் ஓரளவுக்கு வளர்கிற ஸ்டேஜில், அவர் ஆரம்ப காலகட்டங்களில் வளர்கிற ஸ்டேஜில் அவர் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாக, ஆடுகளை பாதுகாத்து கொள்கிற ஒரு மெய்ப்பனாக, வழிநடத்துகிற ஒரு மெய்ப்பனாக தாவீதை கர்த்தர் வைத்திருந்தார். தாவீதை கர்த்தர் வைத்திருக்கிறது சத்தியம். ஆனால் குடும்பத்தார் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து இதை பார்த்துக்கோ என்று கொடுத்து அவனுடைய சகோதரர்களுடைய ஆடுகளையும் அவன் வசமாக கொடுத்து வைத்திருந்தார்கள். இப்படியாகத்தான் தாவீதினுடைய வாழ்க்கை கர்த்தராலே தொடங்கினது. அதிலே தன் பிதாக்கள் மூலமாக கர்த்தராகிய தேவனை அறிந்து கொண்ட வேண்டிய விதத்திலே அறிந்து கொண்டபடியினால், அந்த சிறு இளம் பிராயத்திலே அவர் அறிந்து கொண்டபடியினாலே, அவர் எந்த விதத்தில் அந்த இசையை அவர் கற்றுக்கொண்டாரோ எனக்கு தெரியாது. தேவனே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தை நல்லா பாடக்கூடிய, இசைக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு இதை அவருக்கு ஆடுகளை மேய்க்கும் போதே அவருக்கு அந்த இதை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு நகரத்தில் வசிக்கலை, ஒரு மிக சிறந்த ஒரு பட்டணத்தில் அவர் வசிக்கலை, ஒரு கிராமத்தில் அவர் இருந்தாலும் இந்த ஞானத்தை தேவன் அவருக்கு இளம் வயதிலேயே கொடுத்திருக்கிறார். அந்த ஆர்வமும் வாஞ்சையும் தேவன் தந்ததை அவர் நேர்த்தியாக பயன்படுத்தி கொண்டார். அவருடைய உரையாடல்கள் எல்லாம், அவருடைய சம்பாஷணைகள் எல்லாம் தேவனோடவே இருந்தது. தேவனை சந்தோஷப்படுத்துகிற விதமாகவே இருந்து கொண்டு வந்திருக்கு. தேவனை சந்தோஷப்படும்படியாய் இருந்து கொண்டே இருந்திருக்கு. அவர் தன் குடும்பத்தாரிலே அதிக நேரங்களை செலவு செய்தார் என்பதை விட தேவனோடு கூட தான், பரலோக தகப்பனோடு கூட தான் அவர் சஞ்சரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் உறவாடி கொண்டும் இதெல்லாம் நம் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தும் என்று அவர் பேசி பாடி இசைத்து கர்த்தரை குறித்த, அவர் நாமத்தை குறித்த வார்த்தைகளை சொல்லி அவரை துதித்து அப்படி தான் வந்தது சங்கீதங்களின் புஸ்தகம். சங்கீதங்களின் புஸ்தகம் என்றால் எல்லோருக்கும் மிக நன்றாக பிடிக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் பிடிக்காது என்று ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சங்கீதன் புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியானவராலே எழுதின கர்த்தருடைய தாசன்.
எல்லா கஷ்டங்கள் பாடுகள் எந்த வழியெல்லாம் அவர் கடந்து வந்தார், வியாதியின் படுக்கையிலே கடந்து வந்தார், சத்துருக்களாலே எப்படி துரத்தப்பட்டார், சவுலாலே வேட்டையாடப்பட்ட போது, தன் சொந்த மகனாலே பகைக்கப்பட்ட போது, விரட்டப்பட்ட போது, இப்படியெல்லாம் சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை அவர் எப்படியெல்லாம் ருசி பார்த்தார், கர்த்தரை ருசி பார்த்தார். அந்நிய தேசத்திலே கொஞ்ச காலம் இருக்க வேண்டிய காலகட்டங்கள், இப்படிப்பட்டதான சூடுகள், காடுகள், மலைகள், குகைகள், மழை, வெயில், பனி, இவைகள் எல்லாவற்றிலும் அவர் இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதி வைத்தவர் அவர்தான். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று எழுதி வைத்தவரும், ஆவியானவரால் எழுதி வைத்தவரும் அந்த கர்த்தருடைய தாசன்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட விதத்திலே தொடங்கி பிறகு கர்த்தராகிய தேவன் அவருக்கு தெரியாமலே அவருக்கு சிங்கங்களை அனுப்பி, கரடிகளை அனுப்பி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பங்களை எல்லாம் மிதித்து, இங்கே கற்பம்பூச்சியே மிதிக்கிறது கிடையாது, சிங்கத்தின் மேலையும் நடந்து விரியன் பாம்பின் மேலெல்லாம் இது பண்ணி மிதித்து பால சிங்கங்களை எல்லாம் மிதித்து அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் சத்ருவனுடைய கிரியைகள், சத்ருவாகிய சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய கிரியைகள், அவனுடைய வல்லமைகள், அதையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே மிதித்து மேற்கொண்டு வர்றது. ஆனால் நம்ம படிக்கும்போது 91ஆம் சங்கீதத்தை என்ன செய்வோம், ஈஸியாக படிப்போம். முதல் வசனமே ஆரம்பிக்கும், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவருடைய மறைவு என்பது சாதாரணமாக கிடைக்கிற ஒரு காரியமே அல்ல. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உன்னதமானவருடைய மறைவாகவும் அவரை நிழலாகவும் அவரை நமக்கு மறைவிடமாகவும் உறைவிடமாகவும் தஞ்சமாகவும் புகலிடமாகவும் அடைக்கல பட்டணமாகவும் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன். இந்த ஸ்லாக்கியத்தை தாவீது ராஜா எப்படி அறிந்து கொண்டாரோ எனக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய பிதாக்கள் மூலமாய் சொல்லப்பட்டு தலைமுறையாய் சொல்லப்பட்டு வந்து கொண்டிருந்ததை அவர் மிகவும் ஆர்வமுடன் செவி கொடுத்து அக்காலத்திலே அவர் கேட்டு 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 உள்வாங்கி கொண்டு அதை உள்ளே தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடியவராய், அதன் மேலே விருப்பம் உள்ளவராய், சர்வ வல்லமை உள்ள யெகோவா தேவன் மேல விருப்பம் உள்ளவராய், பிதாக்களின் ஒரே தேவனாகிய நம்முடைய ஒரே தேவனாகிய கர்த்தர் என்ற தகப்பம் மேலே இருக்கிற அந்த பிடிப்பின் மேலே அவர் வளர்ந்து வந்தது தான். இது நம்ம மேலோட்டமாக நம்ம படித்து பார்த்துக்கிட்டே போனோம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இருந்தால் தான் இது நமக்கு கிடைக்கும். அப்போ கரடியை அனுமதித்தவரே அவர்தான், சிங்கத்தை அனுமதித்தவரே அவர்தான். அங்கே தாவீதை மேற்கொள்ளும்படியாய் அல்ல, தாவீது எப்படி நடந்து கொள்ளுகிறான், தாவீதை அதை மேற்கொள்ளுகிறான், அதன் மீது வெற்றி சிறக்க பண்ணுகிறார், வெற்றியை பெறான் என்று பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளே பலமாய் இருக்கிறார். ஆவியானவருடைய அனுக்கிரகம் அநேகருக்கு கேட்கிற வாஞ்சியாய் கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுறார். ஆனால் எல்லாருக்கும் அசுர பலம் என்பது அதுக்குள்ளே இருப்பது இல்லை. சிம்சோனுக்குள்ள கர்த்தர் கொடுத்தார், அதுக்குன்னே அவனை தெரிந்து கொண்டார், அவனை அழைத்தார். சிம்சோன்னா நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், படித்து பார்த்தீங்கன்னா சிம்சோன்னா யாருன்னு சிம்சோன் தெரியும்னு நினைக்கிறேன். அவனை தெரிந்து கொண்டார், அவனை அழைத்தார் என்று நமக்கு வேதத்தில் படிக்கும்போது தெரியுது. ஆனால் அவன் ஒரு வாலிப வயதுக்கு வரும்போது அவனை கூப்பிட்டு கர்த்தர் அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்பது இல்லை. அவன் பிறக்கிறதுக்கு முன்னையே கர்த்தர் அவனுடைய தகப்பன் தாய்க்கு வெளிப்பட்டு, கர்த்தராகிய தேவன் வெளிப்பட்டு, ஏசப்பா வெளிப்பட்டு அவனுக்கு இதெல்லாம் தகப்பன் தாய்க்கு சொல்றார். அவனுக்கு நசரேன விரதம் இருக்கணும், இப்படி இருக்கணும். அவனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை சொல்கிறார்.
அவராலே தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் முடி நீளமா இருக்கணும், முடி வெட்டப்படவே கூடாது அப்படின்லாம் எல்லாருக்கும் சொல்லலை. அவனுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லப்பட்டது. அவன் கருவிலே உண்டான நாள் முதல் கொண்டு திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது, எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்று தகப்பன் தாய்க்கு. அவங்க ரொம்ப வருஷமாய் பிள்ளை இல்லாமல் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். அந்த கற்பத்தை அடைச்சி வச்சது யாரு? கர்த்தர் தான் அடைச்சி வச்சிருக்கிறார். ஆனா கர்த்தர் தான் அடைச்சி வச்சிருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு ஏனோ பிள்ளை இல்லைன்னு அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கர்த்தர் சொன்ன நாளிலே கர்த்தருக்கு அவங்க சில அடையாளத்தை கேட்குறாங்க, சில இதெல்லாம் கேட்குறாங்க, உறுதிப்படுத்த முடியாது கேட்குறாங்க. அதெல்லாம் இரக்கம் பாராட்டி செய்து பலியையும் ஏற்றுக்கொள்றாரு, எல்லாம் ஓகே பண்ணி விட்டுறாரு. ஏற்ற நாளிலே சிம்சோன் பிறந்துடுறாரு கர்த்தருடைய நாமத்தினாலே. அவன் வளர 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 கர்த்தர் சொன்னபடியே அவன் பெற்றோர் அவனை வளர்த்து ஆளாக்கி வருகிற வேளையிலே அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டதிலையும் அழைக்கப்பட்டதிலையும் சிம்சோன் நிலை நிற்கவே இல்லை. விசேஷித்தமான அழைப்பு அவனுக்கு கொடுத்திருந்தார். விசேஷித்தமான யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய தெரிந்து கொள்ளுதலை அவனுக்கு வைத்தார். அவன் பெற்றோர் அவனை செம்மையாகத்தான் வளர்த்தார்கள். ஆனால் அவன் வளர்ந்து வருகிற வேளையிலே அவனுடைய மனம் வேறு பக்கமாய் சென்று விட்டது. தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தேவன் விசேஷித்த விதமாய் அபிஷேகித்த அசுர பலத்தையும் தேவன் சித்தத்தையும் அவன் அசட்டை பண்ணிவிட்டான் என்று பார்ப்போம். பிறகால அது எப்படியெல்லாம் போய் முடிந்தது என்று. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லிட்டார், அவன் என் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று. இன்னும் பிறக்கவே இல்லை. ஈசாய்க்கும் அவருடைய மனைவிக்கும் அவனுடைய தகப்பன் தாய்க்கு அவர் பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறார், அவன் என் இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவன், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டுமே செய்யக்கூடியவன். யோசுவாவை குறித்து வேதத்திலே படித்து பார்த்தால் தேவன் கட்டளையிட்டதை எல்லாம் யோசுவா செய்தான் என்று. 32 ராஜாக்களை ஒவ்வொரு ராஜாக்களை போய் சங்கரிக்கும் போதெல்லாம் இதை செய், ஒன்று கூட விட்டு வைக்காத, ஒரு குழந்தையிலிருந்து பெரிய வரைக்கும் ஒரு சாத்தானின் வித்துகளை ஒன்று கூட விட்டு வைக்காத, ஒன்று கூட பாக்கி வைக்காதன்னு சொல்லுகிற எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் சங்கரிக்கணும் என்று யோசுவாவை குறித்து சொன்னாரோ யோசுவா தேவன் கட்டளையிட்டதை எல்லாம் செய்தான் என்று. நோவா தேவன் கட்டளையிட்டதை எல்லாம் செய்தார் என்று. ஆனால் வார்த்தையை அவர்கள் எல்லாம் தேவனோடு கூடவே சஞ்சரித்தவர்கள். யோசுவா தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா தேவனுடைய கூடாரத்தை விட்டு, தேவனுடைய இருப்பிடத்தை விட்டு, தேவனுடைய வாசத்தலத்தை விட்டு தேவனோடு கூட வாசமாய் இருக்கிறதையே தெரிந்து கொண்டார் யோசுவா என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாகிற பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு அத்தனை லட்சோப ஜனங்களை தலைமையேற்று நடத்துகிறதும், பிறகாலே மிகப்பெரிய 32 ராஜாக்களை எல்லாம் ஜெயித்து வெற்றி சிறந்து இஸ்ரவேல் தேசத்துக்காக கானான் தேசத்தை பங்கிடுகிற ஸ்லாக்கியத்தையும் யோசுவாக்கு தான் கொடுத்தார். அதையெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான். அந்த சக்தியை தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலனை, அந்த சத்துவத்தை, ஞானத்தின் ஆவியை யோசுவா பெற்றுக்கொண்டார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயரை பிறப்பதற்கு முன்பதாக கொடுத்தார். தேவன் வைத்த நம்பிக்கை ஒரு இடத்துல பொய்த்து போகுது. ஆனால் பிறகாலே அந்த நம்பிக்கை திரும்ப வந்து விடுகிறது. அப்போ தாவீதுக்கு தேவன் தான் அனுமதிக்கிறார் கரடிகளையும் சிங்கங்களையும். ஆனால் அதையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் மேற்கொண்டு அதை ஜெயிக்கிறார். இந்த ஆட்டை கவிக்கொண்டு போகும்போது இங்கே நம்ம கிட்ட 500 ஆடு இருக்குது, இதுல ஒரு ஆடு சிங்கம் கொண்டு போனா என்ன, போயிட்டு போகுது, நம்ம உயிர் போயிடுச்சுன்னா, நம்ம கை கால் போயிடுச்சுன்னா என்று யோசிக்காதபடி அதன் வாயிலிருந்து, அதை நாம் சும்மா சொல்லும்போது பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொல்றோம், கேட்கும்போது நம்ம கேட்குறோம், ரியலா அது எப்படி இருக்கும்? அங்கேருந்து ஒரு பூனை பாஞ்சுக்கிட்டு வந்தாலே அம்மோன்னு மூச்சு அரிச்சு அப்படியே விழுந்துருவோம், அப்படியே டொப்புன்னு விழுந்துருவோம். சிங்கம் வருதுன்னா இதை சர்க்கஸ் சிங்கமா, அது சர்க்கஸ் சிங்கமே நம்மளை கொண்டு போடுவோம். அதுலேயும் காட்டு சிங்கம் எப்படி இருக்கும்? காட்டு சிங்கம் மகா வலிமை உள்ளதாக இருக்கும்.
வலிமை உள்ளதாக இருக்கும். ஒரு போடு சொல்கிறாங்க, ஒரு போடு போட்டதுன்னா தொடைக்கு கீழே போயிடும்ன்றாங்க கை. அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அதனுடைய தாக்குதலும் கொடுமை, இத்தனை பவுண்ட் வெயிட்டில் வரும்ன்றாங்க. அதையெல்லாம் ஆவியானவருடைய பலத்தினாலே அதன் வாயை கிழிச்சு, வாயை நம்மளால் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரையே நம்மளால் என்ன பண்ண முடியாது, இப்படி கிழிக்க முடியாது. கொஞ்சம் திக்காக இருக்கிற பேப்பரையே கிழிக்க முடியாது, பேப்பரை கிழிக்க முடியாது. சிங்கம் வாயை கிழிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தருடைய பலத்தினால அவர் போகணும் இல்லை, கர்த்தருடைய பலன் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் போகணும் இல்லை, அதுக்கு அந்த ஆடுக்காக அவர் போகணும் இல்லை, போனார். இது ஒரு கரடி கிட்ட இருந்து அப்படி காப்பாற்றினார். சிங்கம் இதெல்லாம் பார்த்தார் கர்த்தர். குட் குட் தாவீது, குட், வெரி குட்னு. அப்போ தாவீதை கொண்டு போகிற ஒரு நேரம் வருகிறது, தாவீதை கொண்டு போகிறேன் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிற ஒரு நேரம் வருகிறது. தாவீது ஒரு மூலையில் இருந்த தாவீதை, தாவீது என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளுகிறதற்காகவே கோலியாத்து வரவழைக்கப்படுகிறான். சாத்தானாலே அவன் வரவழைக்கப்பட்டாலும் கூட கோலியாத்தை தாவீது மேற்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயிக்கும்படி செய்து, தாவீது என்பவன் யார் என்பது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிகிற வண்ணமாக தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை எல்லாமே அங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா, சிங்கத்தை அனுப்பும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் தாவீது, கரடியை அனுப்பும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார், பெற்றோர் தன்னிடத்தில் கொடுத்த ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பில் அதை அவர் காப்பாற்றி கொண்டார், அதை தக்க வைத்து காப்பாற்றி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். பிறகாலே கோலியாத் என்ற இடத்துக்கு வரும்போது அத்தனை பேரும் விலகி நிற்கிற நேரத்தில் அவர் முன்ன நின்று, இவன் அந்த கரடி போல, அந்த சிங்கத்தை போல, ஒரு மிருகத்தை போல உள்ளவன், என் கர்த்தருடைய நாமத்தை நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய தேவனுடைய நாம இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே கொன்று போட்டான். அதே இஸ்ரவேலின் தேவனை வழிபடுகிற வீரர்களும் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் சவுலின் ராஜா உள்பட ஒவ்வொருத்தரும் வரல. அது நமக்கு மிக நன்றாக தெரியும், வரல. ஏன் அதை சொல்றாரு? இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ரூபம் எடுத்து, ஒவ்வொரு விஸ்வரூபம் எடுத்து, ஒவ்வொன்றாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வருது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால அதை மேற்கொள்வது இல்லை, அதை மிதிப்பது இல்லை, அதை மேற்கொள்வது இல்லை, அதை மிதிப்பது இல்லை. நம்முடைய பலத்தினால நம்ம மிதிக்க முடியாது. யாருடைய நாமத்தினால மிதிக்க முடியும்? கர்த்தருடைய நாமத்தினால. அது ஒவ்வொருத்தருக்கும் சிங்கம் போல சில காரியம் வருது, சில கரடி போல வருது, சில துஷ்ட மிருகங்களைப் போல, மற்ற மிருகங்களைப் போல வருது, வலு சர்ப்பங்களைப் போல வருது, பால சிங்கங்களைப் போல வருது, கோட்டான் குஞ்சுகளைப் போல வருது. ஆனால் அதை மேற்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயிக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம கையில தான் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, கொடுத்து வச்சிருக்கிறாரு. தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது, கவன்கள் எரியும் போது அந்த கவன்கல்ல ஒரு கல்லின் மீது வைத்து விடுகிறான். கல்லின் மீது, ஒரு பாறையின் மீது வைத்து விடுகிறான். நீ போய் அடி, இயேசுவின் நாமத்தினாலே நீ போய் அடி என்று அதை சொல்லுகிறான். அதை பார்த்து அந்த உண்டிகோல் என்ன ஆகுது? புறப்பட்டு போகுது. அந்த உண்டிகோல் புறப்பட்டு போகுது. இல்லை, யார் தான் அடிக்கணும்? அதை தாவீது தான் அடிக்கணும். ஆனால் தாவீதின் மூலமா கர்த்தர் தான் அடிக்க போறாரு, அங்க செய்ய போறாரு கர்த்தர். ஆனால் பயன்படுகிறது யாரு? தாவீது கர்த்தருக்கு என்று. அப்ப எடுத்து வீச வேண்டியது யாரு? தாவீது. அதை கொன்று போட வேண்டியது யாரு? கர்த்தர். கொன்று போட வேண்டியது கர்த்தர். கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டவிழ்க்க வேண்டியது யாரு? நம்ம. கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்பட்ட கர்த்தருடைய வல்லமை போய் தான் செய்து. பாட்டு பாடும்போது நம்ம கூடுமேன்னு பாடுறோம், சத்தியமான பாட்டு இல்லையா? கூடுமே. அப்ப நீங்க வரல, யாரும் வரந்திருக்க மாட்டீங்க. கூடும், எல்லாம் கூடும், சத்தியமான வார்த்தை. கூடாதது ஒன்றுமே இல்லை, கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் தான் எல்லாமே கூடும். அதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அற்புதமான வார்த்தைகள் எல்லாமே. அதுல கை நீட்டினால் நோய்கள் எல்லாம் குணமாகணும். அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே என்று கை நீட்டும் போது போறது கர்த்தருடைய நாமத்தின் பெயரிலே கர்த்தருடைய வல்லமை தான் என்ன செய்கிறது? கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை தான் போய் அந்த நோயை குணமாக்குது. அப்ப எல்லா கிரெடிட்டும் யாருக்கு? கர்த்தருக்கு பயன்படுத்தப்படுகிறது.
அந்தந்த பிள்ளைகள் அந்தந்த பாத்திரங்களை பயன்படுத்தும்படியாக வைத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் செய்தவர் கர்த்தர், செய்தவர் கர்த்தர். அப்போ கூடுமே 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 என்ன கூடுமே, கூடாததெல்லாம் கூடும், கூடாததெல்லாம் கூடும் என்று சொல்லும்போது நம் மனக்கண்களில் வர வேண்டியதெல்லாம் நம் எவைகளெல்லாம் நமக்கு இன்னும் கூடலை, இன்னும் ஆகலை, இன்னும் நமக்கு சரி செய்யப்படலை என்ற காரியங்கள் எல்லாம் அவராலே சரி செய்யப்பட்டு அவராலே கூடும் என்று எடுத்துக்கொள்ளும் போது தேவன் இன்றைக்கு இந்த பாட்டின் மூலமா இதன் மூலமாய் தேவன் என்னோடு கூட பேசினார், என்னோடு கூட பேசினார். இதெல்லாம் நான் எடுத்து இதெல்லாம் எடுத்து இன்னைக்கு வர்றவங்களுக்கு இப்படி நான் பாடணும் என்று நான் திட்டமிட்டால் அது என்னுடைய திட்டமிடுதல். அது ஆவியிலே தேவன் என்னை ஏவி இப்பாடல்களை பாடும்படியாய் பாடு என்று சொன்னால் திட்டமிடுதல் யாருடையது? கர்த்தருடையது. நான் தேவனை என்னென்ன விதத்திலே நான் இப்படியாக தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன், மனுஷரை அல்ல, என் தகப்பனை, என் தேவனை, எனக்காய் ஜீவனை கொடுத்தவரை, தகுதியற்ற என்னை மன்னித்து ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் என்னை அனுதினம் தப்புவித்தேனை காக்கிற என் தேவனுடைய கிருபை காலைதோறும் புதியவைகள். அதுவும் பாடணும், காலைதோறும் புதியவைகள். சத்தியமான வார்த்தை, காலைதோறும் புதியவைகள் புதியவைகள் புதியவைகள். அப்போ அவரிடத்துல அதை சொல்றோம், அதில் என்ன சொல்றோம்? அப்போ கர்த்தரை நான் இந்தந்த விதத்தில் மகிமைப்படுத்தணும் என்று. ஆனால் அதை விட்டு கர்த்தர் என்னை கொண்டு என்னென்ன விதத்தில் எடுத்து பயன்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு வச்சிருக்கிறாரோ அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், அதற்கு என்ன உமது கரத்தில் என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க உங்க நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தணும்னு வச்சிருக்கீங்களோ, நீங்க திட்டமிட்டு வச்சிருக்கீங்களோ, உங்க திட்டத்தின் தீர்மானத்தில் வச்சிருக்கீங்களோ அதுல கொடுக்கிறேன். ஆனா அதுல அநேக பாடுகள் அவமானங்கள் அதன் வழியாய் தான் கடந்து வரணும். ரெண்டு காரியங்கள் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாவீது வாழ்க்கையில இருந்தது, யோசுவாவுடைய வாழ்க்கையில இருந்தது, தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது. இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பரீட்சையை தேவன் வைக்காமல் விடவே மாட்டார், பரீட்சையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். பரீட்சையை எழுத வைப்பார். எழுதின பரீட்சையில அவரோடு கூட இருந்தால் ஜெயிக்க வைப்பார், தோல்வியுற்ற பரீட்சையிலும் ஜெயிக்க வைப்பார். அடுத்தது அக்கினிக்கு உட்படாமல் விடவே மாட்டார், அக்கினிக்கு உட்பட பண்ணியே தீர்வார். அக்கினிக்கு உட்படாம எந்த தேவ புருஷர்களும் பரலோகத்துக்கு போனதே கிடையாது, பூலோகத்தில் ஜெயித்து பரலோகத்துக்கு போனதே கிடையாது. இவைகளிலும் பாஸாகாததுல பாஸாகும்படி செய்து வடிவின இடத்துல, சறுக்கின இடத்துல, வீழ்ச்சி கண்ட இடத்துல கர்த்தருடைய கிருபையும் மன்னிப்பும் இறங்கி, அவருடைய இரத்தத்தினுடைய கழுவுதல் இறங்கி கர்த்தர் அதுல வெற்றி பெறும்படி செய்து அக்கினியின் ஊடாய் கடந்து போகும்படி செய்து. ஏனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லிட்டார், அக்கினிக்கு உட்பட பண்ணாமல் ஒருவனையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார், அவர் எடுத்து பயன்படுத்தவே மாட்டார். அவராலே புடமிடப்பட்டு அவராலே பொன்னாய் விளங்குகிறதை எடுத்து தான், பொண்ணுன்னா பரிசுத்தம், எடுத்து தான் பயன்படுத்துவார். இது இல்லாமல் பயன்படுத்தவே மாட்டார். வல்லமையான ஆயுதங்களாக, கருவிகளாக, போர் ஆயுதங்களாக, கர்த்தருக்கு ஏற்ற போர் ஆயுதங்களாக தேவ பிள்ளைகளை பயன்படுத்தவே மாட்டார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற தெரிந்தெடுப்பும் அழைப்பும் ஏராளமான வகையில வித்தியாசம். எந்த பிள்ளை தேவனுடைய வார்த்தையை எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல் நம்பக்கூடியது என்பதை, அது எப்படிப்பட்ட கிறிஸ்துக்குரிய ஒரு பைத்தியங்களாக இருக்கிறதை தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய நாமத்துக்கு மகிமையான மகா காரியங்களை செய்யும்படியாய் அவர் செய்கிறார். இதையெல்லாம் முன்னறிந்து திட்டமிட்டு தீர்மானித்து செய்கிறவர் தான் தாவீதை தனக்கென்று சிருஷ்டித்தார். அதிலும் கடைசி நபராக சிருஷ்டித்ததும் அதுல ஒரு நோக்கம் இருக்கு, கடைசியாக சிற்றத்திலும் ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றிலாய் அவருக்கு வைக்கப்பட்டதில் எல்லாம் அவர் கிருபையாய் ஒன்னை தவிர, ஃபைலானது ஒன்னை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அதே போல இன்னும் மற்ற தேவ புருஷர்கள் அநேகர் ஃபெயில் ஆகாமலேயே ஜெயித்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். யோபு ஃபெயிலே ஆகலை, யோசேப்பு ஃபெயிலே ஆகலை, மோசே ஃபெயில் ஆனவர், ஆபிரகாம் ஒரு இடத்துல ஃபெயில் ஆனவர். ஆனாலும் கர்த்தருடைய
தெய்வீகமான சித்தம் நோக்கம் அவர்கள் வாழ்க்கையில் என்ன ஆயிற்று? நிறைவேறிற்று. உன்னதமானவருடைய நோக்கம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறிற்று. அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் தான், அவர் திட்டத்தின்படிதான் நம்மை நடத்துகிற தேவன். நான் என்னுடைய திட்டத்தின்படி தான் நடத்துகிறேன், என்னென்ன விதத்தில் உனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன், நீ பயந்துராதேன்னு சொல்லிட்டு நடத்துகிறதே கிடையாது, சொல்கிறதே கிடையாது. அந்த தேவன் தான் தாவீதை இப்படியாக வழி நடத்தி வரும்போது அவர் யோசனை முறை யோசித்து அழுதுருப்பார். நான் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்பா ஆட என்னை ஒரு தாசனை அனுப்பி என்னை என்ன பண்ணார்? தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணி என்னை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். எனக்கு ராஜாவாகிற விருப்பமே கிடையாது. அவர் உள்ளத்தில் கிடையவே கிடையாது. அவர் ஆடு மேய்த்திருந்த காலத்தில் ராஜாவாக இருக்கணும், இஸ்ரவேல் தேசத்துக்கும் யூதாவுக்கும் எப்ரோனில் ராஜாவாக இருப்பார், இப்படி இருப்பார். அவர் இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு ராஜாவாக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு ராஜாவாக அவர் இருப்பார். உலகத்தில் மிக சிறந்த ஒரு மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தனான ஒரு ராஜாவாக அவர் இருப்பார் என்றும், அவரால் வெற்றி பெறாதது எதுவுமே இல்லை என்றும், அவருடைய தேசத்தினுடைய கொடியிலே அவருடைய சின்னம்தான், நட்சத்திரம்தான் இன்றைக்கு இருக்குது. நட்சத்திரம்தான் அந்த தேசிய கொடியிலே இருக்குது. அதில் அவருடைய இது இருக்கும்படியாய் இப்படியெல்லாம் வருங்காலங்கள் இப்படி இருக்கும், சந்ததிகள் இவ்வளவாய் கர்த்தர் கொண்டு போவார் என்றெல்லாம் அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் அவ்வளோ ஈஸியாக எதுவுமே கையில் என்ன செய்யல, கிடைக்கல. சொல்ல முடியாத வேதனைகளும் பாடுகளும் அவமானங்களும் விரட்டை அடிக்கப்பட்ட நிலைமைகளும் வேட்டையாடப்பட்ட நிலைமைகளும் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவனுக்கு வச்ச பரீட்சைகள் நிறைய. சவுலை அவன் கரத்திலே கொடுக்கும் போதெல்லாம் இல்லை அபிஷேகம் பண்ணவர் பட்டவள் மேல் என் கையை வைப்பது இல்லை, நான் அவருக்கு தீங்கு செய்யவே மாட்டேன், அவருக்கு விரோதமான. ஆனால் அவன் தான் அவருக்கு தீங்கு செய்கிறான். சவுல் தான் நித்தமும் வேட்டையாடுகிறான். நான் இனிமேல் உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிற, நீ என் மேலே அதுவாக இருக்கிற, என் உயிரை பறிக்கணும்னா எப்பயோ பறிச்சிருப்ப, கடவுள் உன் கையில் கொடுத்தார், நீயோ அதை செய்யலை, என் மகனே என் குமாரனே நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்கள யாரையும் கை வச்சிடாத, பின்னாடி யாரையும் ஒன்றும் பண்ணிடாத, அதுக்கு வாக்கு கொடுன்னு சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நாள்லையும் திரும்ப பார்ப்பட்டு வரான் தாவீதை கொல்ல வேண்டும் என்று. அப்போ அவனோடு கூட இருக்கிறவர்கள் சொல்ல மாட்டார்களா, நீ திருந்த மாட்டியா தாவீது, அவன் பச்சையாக உன்னை கொல்றதுக்கு தான் இவ்வளோ வகை தேடுறான், இவ்வளோ பண்ணுறான். தேவன் உண்மையாக உன் கையில் கொடுத்தாரு, எதுக்கு கொன்று போடுந்தானே கொடுத்தாருன்னு. இல்லை நான் கொல்றதா இருந்தால் அவரே கொல்லுவார், நான் என்ன பண்ண மாட்டேன், கொல்லவே மாட்டேன். அப்படியெல்லாம் கர்த்தர் அவனை பார்த்து எனக்கு பிரியமான தாவீதே என்று சொல்லுகிறார். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. கர்த்தரை இடத்துல கேட்டு செய்வதும், ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் இடத்துல கேட்டு விசாரித்து செய்கிறதிலையும் அவன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனாய் இருந்தான். தேவன் அவனை எல்லாவற்றையும் சவரித்து கொண்டும் போது அவன் மனம் அதை விரும்புகிறதான்னு பார்த்தார், அதுவும் இல்லை. உலகத்தின் ஐஸ்வர்யம் அவனை மயக்கவும் இல்லவே இல்லை, அதன் மீதும் அவன் பற்றுதலாய் இல்லை. அவன் என் தேவனை காட்டின இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதை தந்த தேவன் தான் என் தகப்பன் தான். இருக்கிறோமா? நம் தேவன் இந்த இடத்துல உண்மையிலேயே இருக்கிறாரா இல்லையான்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியும், கர்த்தர் இருக்கிறார், நம் தேவன் இருக்கிறார் என்று. தேவன் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர் அல்ல, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், அவருடைய அனந்த ஞானத்திலும் அவர் நடத்துவதனுடைய காரியங்களிலும் அவதெல்லாம் மனுஷரால் ஒப்பிடப்படவே முடியாது. காலத்தை பார்த்தால் அப்படி இல்லை, சூழ்நிலையை பார்த்தால் அப்படி இல்லை, கையிருப்பை பார்த்தால் அப்படி இல்லை, பாத்திரங்களை பார்த்தால் அப்படி இல்லை, களஞ்சியங்களை பார்த்தால் அப்படி இல்லை. ஆனால் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். எல்லாம் கூடுமேன்னு நம்ம பாடணும். இப்போ நம்மளையும் சேர்த்தானே பாடுறோம் இல்லையா? வராதவங்க பாடி இருக்க மாட்டாங்க. நீ வீட்டில் போய் பாடுவாங்கல்ல, கூடுமே. இன்னொரு வாட்டி கூடுமேன்னு சொன்னீங்கன்னா முன்ன அடிப்பேன்னு ஒருத்தர் அடிப்பாங்க வாயில். ஒருத்தர் நீ சொன்னீங்கன்னா கூடுமேன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் வாயில் அடிப்பாங்க, படாருன்னு அடிப்பாங்க. அப்படி இல்லை. கூடுமேன்றது தெரிஞ்சு பாடினதோ தெரியாமல் பாடினதுன்றதெல்லாம் இல்லை, தேவனால தான்
பாடினது. தேவனுடைய கிருபையால தான் பாடினது. பாடினபடியே செய்கிறவர் தான் கர்த்தர். பாடுகிறபடி செய்கிறவர் தான் கர்த்தர். பாடுகளிலும் அக்கினியிலிருந்தும் தேவன் வெளியே கொண்டுட்டு வந்த பிறகு 1 பேதுரு 1:7 படி தேவன் வெளியே கொண்டு வரும்போது அங்கே கர்த்தர் தான் இருப்பார். அங்கே புடமிடப்பட்டவர்கள் விட கர்த்தர் தான், பொன்னாக்கின கர்த்தர் தான் இருப்பார். உன்னதமானவருடைய அனந்த திட்டங்களை எல்லாம் மண்ணோடுகளுக்கு தெரியவே தெரியாது. மண்ணோடுகளுக்குள்ளே மகிமையின் தேவனுடைய ரகசியம் அதற்குள்ளே இருப்பது கிறிஸ்து தான். அந்த ரகசியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அப்போ தாவீதை எவ்வளவு தூரம் கொண்டு வந்த போது தாவீதை சாத்தான் பார்க்கறான். அவன் மகன் மேல அவனுக்கு அவ்வளோ பிரியம் தாவீதுக்கு. யார் மேல? அவனுக்கு நிறைய பிள்ளைங்க. அவனுக்கு தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க. ஆனால் கர்த்தர் சாலமோன் பிறந்த போதே கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இவன் மீது நான் அன்பாய் இருப்பேன், இவன் மீது நான் பிரியமாய் இருப்பேன், இவன் அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான்னு ப்ராபசி எல்லாம் கொடுத்துட்டாரு தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. அன்றைய காலகட்டத்திலே தாவீது காலகட்டத்தில் இருந்தவர்கள் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி, அதுக்கு அடுத்தது நாத்தான், காத் என்கிற தீர்க்கதரிசி என்ற தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் நாத்தானை கொண்டு சொன்னதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கர்த்தர் தாவீதினிடத்திலே சொன்னதுதான் ரொம்ப அதிகம். ஆமென். தாவீதினிடத்தில் சொன்னதுதான் தன் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு பக்கம் காலத்திலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் பேசி ராஜாக்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கும் நடத்துகிறார். அப்போ நடத்தி வரார். ஆனால் தாவீதினிடத்தில் பேசின காரியங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம். காத்தின் மூலமாக சில காரியங்களை சொல்லுகிறார். எச்சரிப்பு உள்பட சில காரியங்களையும் காத்தின் மூலமாக சொல்லுகிறார். ஆனால் சாத்தான் பார்த்து கொண்டே வந்துகிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தான், நீ அதில் மாட்டின, பச்சைபால் இதில் மாட்டின, உன்னை என் கையில் வச்சுட்டேன், இனி என் கையிலேருந்து உன்னை தப்பு வைக்கிறது முடியாதுன்னு நினைச்சேன். தப்பிச்சிட்ட. நீ என்னது? தப்பிச்சிட்ட. தேவன் எச்சரித்த போது தேவன் பாதத்தில் வந்து அவர் இரக்கத்தின் கிருபையின் பாதத்தில் விழுந்துட்ட. உன்னை தேவன் சாவுக்கு ஒப்புக்கூடாதபடி உன்னை என்ன செஞ்சிட்டாரு? தப்பு வைக்க பண்ணி தம் கரத்தில் பத்திரமாக, அவருக்கு தெரியும் தாவீது அவர் கரத்துக்கு வந்துருவான் என்று சொல்லி, அதற்கு பிறகு அவன் பாவம் செய்யவே இல்லை என்று கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், தாவீது செய்ததில்லைன்னு. ஆனால் சாத்தான் பார்த்து கொண்டே வரான். கட்டாயம் இவன் அப்சலோம் மேலே இவனுக்கு ஒரு தனி பிரியத்தை வச்சிருக்கிறான். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அப்சலோம். ஆனால் தேவன் வாக்கு கொடுத்தது சாலமோனுக்கு. அவன்தான் பின்னாடி தேவனுடைய ஆலயத்தை கெட்ட போறதுக்கு தேவன் அவனைத்தான் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் இவன் பிரியம் அதன் மேலே இருந்தது. ஒருவேளை நம்ம இல்லைன்னா கூட அப்சலோம் ராஜாவாக இருந்தால் இருக்கட்டும், நல்லது. நான் கூட விலைக்கு போறேன், அப்சலோம் இருக்கட்டும். அப்போ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்சலோம் கிடையாது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்சலோம் கிடையாது. தன் தேசத்தின் மக்களை சிலரை கவர்ந்து கொண்டான் என்று, பேச்சிலே கவர்ந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தன் தகப்பனுக்கு விரோதமாக, பரலோக தகப்பனுக்கு விரோதமாக, தன்னை பெற்ற தகப்பனுக்கும் தேசத்துக்கும் விரோதமாகத்தான் அப்சலோம் இருந்தான். முடிவு என்ன ஆயிற்று? அப்சலோம் அழிந்து போனான். அப்சலோமை நீ விரும்பினாலும் நான் ராஜாவாக்க முடியாது. என்னுடைய திட்டத்தில் அவனை வைக்கவே இல்லை. என்னுடைய திட்டத்தில் சாலமோனைத்தான் வைத்திருக்கிறேன். சாலமோன் பின்னாடி 1000 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணுவான்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாவற்றையும் அறிந்து அவருக்கு தெரியும். இவனை எதுக்கு வைக்கணும், இவனை எதுக்கு வைக்கணும் என்று நினைத்திருக்கலாம் இல்லையா? இல்லை. தாவீதுக்கு சொன்னபடியே சாலமோனை கொண்டு வரார். அப்போ சாலமோனை ட்ரெயின் பண்ணணுமே. சும்மா நேராக ராஜாவா அந்த சீட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா மட்டும் போதுமா? தாவீதுக்கு இருக்கிற ட்ரைனிங் அவருக்கு இருக்கா? அவருக்கு தெரியுமா? முதலாவது தாவீதுக்கு இருக்கிற அந்த ஆரம்ப காலத்திலிருந்து கொடுத்த
ட்ரைனிங் இவருக்கு இருக்கா சாலமோனுக்கு? அறவே கிடையாது. ரெண்டாவது யுத்த வீரனே கிடையாது, யுத்த வீரனே கிடையாது. வெளிப்பிரகாரமான யுத்த வீரனும் கிடையாது, திறப்பில் நிற்கிற யுத்த வீரனும் கிடையாது, யுத்த வீரனும் கிடையாது. ஆனால் ஸ்டில் தேவனுடைய சித்தம் சாலமோனை வைத்து தான் செய்ய வேண்டும் என்று. அப்போ அவனுக்கு எல்லாவற்றையும் அவனுக்கு செய்யணும்னா தேவன் தாவீதின் மூலமாக சகலவற்றையும் அனுக்கிரகம் செய்து, ஏன் சாலமோனுக்கு ஒரு திட்டத்தின் காரியங்களை, அவர் திட்டத்தின் காரியங்களை இவ்வளோ அவனுக்கு ஞானத்தை, பின்னாடி மனலத்தனையான ஞானத்தை, அறிவை அவனுக்கு கொடுக்க போறாரு, சாலமோனுக்கு கொடுக்க போறாரு. இவன் வேண்டின வேண்டுதலை காட்டிலும் தன் தகப்பனாகிய தாவீது கர்த்தரிடத்துல வேண்டின வேண்டுதல் தான் தேவ சன்னிதானத்திலே, தேவ சமூகத்திலே சுகந்த வாசனையாயிருந்தது. பிறகாக சாலமோன் சர்வாங்க தகனி பலிகளை லட்ச லட்சமான ஆடுகளை, காளைகளை பலி செலுத்துறான். பிறகால கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார், அதுக்கு பிறகால தான். ஆனால் முன்னரே தன் மகன் அதில் பலவீனமானவன், அதில் கொஞ்சமும் அவன் பக்குவம் ஆகாதவன், பக்குவம் இல்லாதவன் என்பதை அறிந்ததினாலே தாவீது அநேக வருஷங்களாய் ஜெபித்திருக்க கூடும், தாவீது ஜெபித்திருக்க கூடும். ஏனென்று சொன்னால் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 1 கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடிவர செய்தான். பாருங்க, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்றைக்கோ ஒரு காலகட்டத்தை நடந்தது, உருட்டினே 1000 வருஷமா உருட்டின்னு இருக்கிறதுக்காகலாம் தேவன் எழுதி வைக்கவே இல்லை. ஒவ்வொருவருக்கும் இது பயன்படணும் என்பதற்காகத்தான், இதில் சத்தியங்கள் நிறைந்திருக்கிறதுக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவராலே எழுதி வைத்திருக்கிறார். நாம் எல்லோருக்கும் பயன்படணும், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இது பயன்படக்கூடிய சத்தியம் இதுக்குள்ளே இருக்குது. அதாவது நாம போய் தாவீதின் இடத்துல போய் கேட்கல, அவங்க வீட்டார் இடத்துல, பிதாக்கள் இடத்துல போய் நம்ம கேட்கல. எத்தேச்சமாய் தன்னுடைய பெற்றோருக்கு பிறந்தவர் தான் தாவீது. திட்டமிடுதலின்படி பிறந்தவர், மனுஷ ரீதியாய் இல்லை என்றாலும் தேவனாலே திட்டமிடுதலின்படி, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி பிறந்தவர் தான் தாவீது. ஆமென். லீகலா பிறந்தவர் தான். ஆனால் அவருடைய பெற்றோருக்கு அவர் கடைசி மகன் என்று நினைக்கும் போது யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு இன்னொரு மகன் வேணும், இன்னொருக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு அவர்கள் திட்டமிட்டு தீர்மானித்து பிறந்த பிள்ளை இல்லை. ஆனால் தேவனாலே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவனால் பிறந்த ஒரு மகன். அப்பன்னா பிறப்பில் கூட ஒரு அற்பம் இருக்குது, ஒரு அற்பம் தான். சரி பிறந்திருக்கிறான், ரைட், ஓகே, அப்படி இருக்கு. மற்றதெல்லாம் பிறந்திருக்குன்னு ஒரு விசேஷங்கள் இருந்திருக்க கூடும். ஆனால் சகோதரி கூட பிறந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையின் தலைமுறையில். ஆனாலும் கூட இவரை குறித்த ஒரு பெருசாக ஒரு பெரிய காரியம் ஒன்றும் எதுவுமே அங்கே உண்மையுமே எதுவும் கிடையாது. பிறந்திருக்கிறான், கடைசியாக ஒரு பையன், ரைட், ஓகே அப்படின்னு தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய சந்ததியின் வழியாய் வரப்போறாரு, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வரப்போறார், ரட்சகர் அதன் வழியாய் வரப்போகிறாரு. எவ்வளோ பெரிய காரியங்கள் இதற்குள்ளே இருக்கிறது என்பது தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. சில வேளைகளிலே சில விண்ணப்பங்கள், சில ஜபங்கள், சில காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதது போல இருந்தாலும் அது ஒரு காலங்கள் வரும்போது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சிலது அங்கீகரிக்கப்படவில்லை, சிலது ஏன் அனுமதிக்கப்படவில்லை, சிலது ஏன் கொடுக்கப்படவில்லை என்பது அறியும் போது, இப்போ பாடணுமே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பவன் பாக்கியவான். அதையும் தானே பாடணும், இன்னைக்கு நம்ம தானே பாடணும், வேற யாரும் பாடல. அப்போ அந்த பாடலும் என்னது? சத்தியமுள்ள, அர்த்தமுள்ள, அநேக அர்த்தங்களை உடைய பாடல். அது நம் வாழ்க்கைக்குள்ளேயும் கிரியை செய்யணும், நம் வாழ்க்கைக்குள்ளேயும் கிரியை செய்யும். கர்த்தர் செய்து முடிக்கும் போது அவர் செய்து முடிப்பார் என்பதை அறிந்தவர்கள் தான் ருசிக்க முடியும்.
அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒரு நகர்வு இப்படி நகரும் போது அங்க சாத்தான் அங்க ஒரு அங்க ஒன்று நகர்த்ததுல அங்க நகர்த்துறான். தேவனை தேவ பிள்ளைகளை நகர்த்துகிற போது அவன் ஒரு நகர்த்தும் போது தேவன் அதை அனுதினமும் அவமாக்கி, தேவன் அதை அடித்து அனுதினமும் தப்புவித்து, அனுதின சூழ்ச்சிகளையும் வஞ்சகத்தையும் வன்மத்தையும் கூடி வருதலையும் தகர்த்து, சகல திட்டமிடுதல்களையும் தீர்மானங்களின் நிறைவேறுதல்களையும் தகர்த்து போட்டு, கர்த்தர் தாம் தீர்மானித்த தீர்மானத்தின் திட்டத்தின் நகலில் இருக்கிறபடியே நகர்த்தி நடத்தி வருகிறது தான் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிது. அவரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கும் மனுஷிக்கு தான் இது. காலைதோறும் அவரை நம்பி இருக்குது, அவரை நம்பி வாழ்க்கையை அனுதினமும் தொடங்குகிறவர்களுக்குத்தான். ஆமென். காலைதோறும் காலையில கொய்யாப்பழம் கொடுத்தா கொய்யாப்பழம் கொடுக்கிறவர்களுக்குத்தான். ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம் காலையில கொடுத்துட்டு இன்னொரு நாளைக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்கிறவர்களுக்கு கிடையாது. எலுமிச்சம்பழம் கொடுக்க முடியாது. எலுமிச்சம்பழம்னா எலுமிச்சம்பழம் தான் வரும், கொய்யாப்பழம்னா கொய்யாப்பழம் தான் வரும், மாம்பழம்னா மாம்பழம் தான் வரும். அப்ப அந்தந்த நாள் அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுடைய ஆவியிலே கொடுக்க வேண்டிய கனிகளை அனுதினமும் கொடுக்குவதும், கர்த்தருக்கு ஏற்ற புசிப்புக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியவர்களாய் இருக்குது. அப்படிதான் தாவீதுக்கு இங்க தொடங்குது. எப்படி தொடங்குது? கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வபுக்களின் தலைவரும். என்னென்ன தலைவர்கள் லிஸ்ட் எப்படி வருது பாருங்க. இவர் ஒரு ஆடு மேய்க்கிற போது இவருக்கு இது தெரியுமா? கர்த்தர் காமிச்சிருப்பாரா? இவருக்கு கர்த்தர் காமிச்சிருப்பாரா? இப்படி நீ ராஜாவா இருக்கிற, தலையில கிரீடத்தை வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிற, சமத்த இஸ்ரவேல் ஜனமும் உன்னை பணிஞ்சு கொள்ளுதுன்னு அங்க அவனுக்கு தாவீதுக்கு காமிச்சாராங்க? எதுவுமே இல்லை. உன் மகன் ஒருத்தன் இப்படி இருப்பான், உன் மகனை நான் கொண்டு இப்படி வச்சிருப்பான் எல்லாமே சொன்னாரா? எதுவுமே இல்லை. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது கர்த்தரோடு கூட இருந்தார். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை தப்புவித்தார். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று வேதத்தில் இருக்குது. தாவீது தன்னை தப்புவித்துக் கொள்ளல, தாவீது தன்னை காப்பாற்றி கொள்ளல, கர்த்தர் தாவீதை தப்புவித்தார். அங்க ஒரு 5-6 இடத்துல வரும் அந்த வேதத்தில் இருக்கும் அந்த பகுதிகளில். ஆனால் அது போல நிறைய தடவை தாவீதை தப்புவித்தார். இரவும் பகலும் பாதுகாத்தார். இரவும் பகலும் பனியிலும் வெயிலிலும் மழையிலும் அவனை பாதுகாத்தார். ஆமென். வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்புறுத்தலிலும் வேட்டையாடப்படுகிற சூழ்நிலையிலும் அவர் எவ்வளோ அழுதுருப்பார். என்னை ஏன் ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க, என்னை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டீங்க, என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் பராமரிக்கணும், என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கணும், நான் ஒரு இடத்துல நிலையா இல்லையே, நான் அலையிறேனே, அங்கே இங்குன்னு அலையிறேனே ஆண்டவரேன். எவ்வளவு அழுதாலும் அவர் கர்த்தரை தூஷித்ததே கிடையாது. கர்த்தரை தாவீது தூஷித்ததே கிடையாது. புலம்புவார், அழுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் திரும்ப கர்த்தரிடத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார், கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவார். அதனால்தான் தாவீது எவ்வளோ தேவ புருஷர்கள், தேவ பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்த துதி எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தாவீது தேவனை துதித்தது போல வராது. தாவீது தேவனை துதித்தது போல வராது. தேவனை புகழ் பாடினது போல வராது. தேவனை நம்பினது போல வராது. சொல்லிட்டு அதிபதி அப்புறம் அடுத்த தலைவரும். என்ன தலைவர்? கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவனையும் விசாரிக்கிற தலைவர்களுமாகிய, எத்தனை தலைவர் பாருங்க, தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பராக்கிரமசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வர செய்தான். அன்னைக்கு செல்போன் இது மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரே தட்டுனா எல்லாருக்கும் 1000 பேருக்கு போகிறதுக்கு டப்படன்னு 2000 பேருக்கு எல்லாருக்கும் டக்குன்னு அனுப்புங்கன்னு அன்னைக்கு என்ன வாட்ஸ்அப்பாக இருந்தது இல்லை. கூடி வர செய்யணும்னா யார் ஆளை அனுப்பணும், செய்திகளை அனுப்பணும், செய்திகளை அனுப்பி எல்லாம் வர சொல்லணும். அப்போ எல்லாரும் என்ன கேட்க மாட்டாங்களா? என்ன தாவீது ராஜா வர சொல்லியிருக்கிறாரு, என்ன விசேஷம் என்று சொல்லி, என்ன காரியம் என்று, என்ன அவசரம், என்ன தேவைன்னு. இல்லை, அவர் மகன் கையில் என்ன கொடுக்க போறாரு? பொறுப்பை, ராஜ்யத்தையும் காரியங்களையும் தேவன் கொடுத்திருக்கிற காரியத்தையும் ஒப்படைக்க
போறாரு. அதுக்கான ஆரம்ப வேலைகளுக்காக எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பேரையும் தாவீது சம்பாதித்தது கர்த்தரால. இதெல்லாம் அவருடைய உன்னதமான மாஸ்டர் பிளான்ல அவர் கொண்டு வந்த ஒரு பகுதி. என்ன பகுதி? ஒரு பகுதி. அடுத்தது பாருங்க, 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று பாருங்க, அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்து கால் ஊன்றி நின்றுன்னா அப்ப என்ன ஆயிடுச்சு? அவருக்கு வயசு நல்ல வயது. எல்லாரும் சொல்றபடி 60, அவருக்கு 70 வயது, 72 வயதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு பூரண வயது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பூரண வயது, இந்த எக்ஸாக்டா இந்த வயது தான் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு நல்ல வயது வந்துட்டு இப்போ கால் ஊன்றி அவனாகவே நிற்கிறார். நின்று, என் சகோதரரே, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் தமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷராயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். அப்போ அழுதுருக்க மாட்டாரா? இவர் அழுதுருக்க மாட்டாரா? இவ்வளவு கொடுத்துட்டு கட்சியில நீ கட்டுறதில்லைன்னு சொல்லும் போது அழுதுருக்க மாட்டாரா? இல்லையா? ஆண்டவரே, அழுதுருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் உங்க விருப்பம் என்னவோ அதுதான். உங்க விருப்பம் என்னவோ அதுதான். உங்க விருப்பம் என்னவோ அதை நான் செய்கிறேன். நீ ரத்தத்தை நீ என்ன செய்துட்டாய்? சிந்திருக்காயின்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏசப்பா, போனீங்க, யுத்தம் பண்ண அனுப்புனீங்க, அவங்களெல்லாம் வெட்டி போடுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே சொல்றீங்க நீ நிறைய ரத்தத்தை சிந்திட்டேன்னு சொல்றீங்களேன்னு. அப்படி சொல்லலை அவர். அப்படி சொல்லாதபடி, அப்படி திருப்பி சொல்லாதபடி. 4ஆம் வசனம். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு. ஏன் இங்க அப்படி ஒரு ஒரு அங்கங்க ஒரு மென்ஷன் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஒன்று நம்ம எப்படி தர்றோம், நம்ம என்ன செய்திருவோம், நம்ம ஜடலாக யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் படிச்சுக்கிட்டு தான் போயிடுவோம். ஆனால் இங்கே ஒன்று அப்படி ஒன்று பஞ்சு பண்ணியே சொல்கிறார் பாருங்க. என்றைக்கும் ராஜாவாக இருக்கும்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பன் வீட்டாரில் எல்லோரிலும் என்னை தெரிந்து கொண்டார். அப்போ அவர் ஃபேமிலி எவ்வளோ பெருசு? ரொம்ப பெருசு. அவர் ஃபேமிலி ரொம்ப பெருசு. அதில் உலக பிரகாரமாய் பார்த்தா ராஜாவா ஆனால் ஒருத்தனுக்கு என்னென்ன அம்சம் இருக்கணும்? உடல் அம்சம் இருக்கணும், உடல் வாகு இருக்கணும். அவன் எப்படிலாம் ஒரு ராஜாவாக இருந்தால் அவனுக்கு என்ன கம்பீரம் இருக்கணும், அவனுக்கு எப்படிப்பட்ட பேச்சு திறமை இருக்கணும், அவன் முக பாவனை எப்படி இருக்கணும், அவனுடைய குரல் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அவனுடைய நடைகள் உடைகள் எல்லாம் எப்படி இருக்கணும். அந்த அம்சம்லாம் தாவீதுடைய உடன் பிறந்த சில சகோதரர்களுக்கு இருந்தது. அதைத்தான் அவர் அப்படி சொல்லாதபடி. ஆனா தாவீதினுடைய உள்ளம் போல ஒருத்தரிடத்துல அந்த உள்ளம் கிடையாது. ஏன்? சமத்த இஸ்ரவேல் ஜனத்துல ஒருத்தனிடத்திலையும் கிடையாது அந்த இருதயம். ஆமென். ஒருத்தனிடத்திலும் தாவீதினிடத்துல இருந்த அந்த இருதயத்தில் இருந்த அந்த குணம் ஒருத்தனிடத்திலும் கிடையாது. தன் தகப்பனாகிய தேவனுக்கு எதையும் கேள்வி கேட்காதபடி தன் தகப்பன் சொன்னதை அப்படியே செய்கிற தகப்பன் மேல அதிக பைத்தியம் உள்ள ஒரு மகன். கரெக்டா சொல்லணும்னா ஒரு மகன். அதனால தான் இப்படி சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் என் தகப்பன் வீட்டாரிலும் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு. என்னன்னா ஏதோ ஒரு ஃபேமிலியை தெரிந்து கொள்ளணும் கர்த்தர். அப்ப ஈசாயின் குடும்பம் என்கிற தலைமையை தெரிந்து கொண்டார். அப்போ ஈசா என்கிற குடும்பத்தை தவிர்த்து வேற எந்த குடும்பத்தையும் தேவனால் தெரிந்து கொள்ள
முடியலை, தெரிந்து கொள்ளவில்லை. அதையும் தான் மென்ஷன் பண்ணி சொல்றார். குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். கர்த்தர் எல்லோரிலும் அன்பு கூறுகிறவர். அவருடைய நேசத்துல பட்சபாதம் இல்லை. அவர் எல்லோர் மேல இரக்கமும் கிருபையும் தயவு உள்ளவர் தான். ஆனால் அவர் தெரிந்து கொள்வதும் அழைப்பதும் அது அவருடைய டிசைட், அவர் முடிவு பண்றது, அவர் தீர்மானிக்கிறது. இவனை ஏன் தெரிந்து கொண்டீங்க, இவளை ஏன் தெரிந்து கொண்டீங்க என்று பூமியில ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன் இந்த நோக்கத்துக்கு இவர்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, அதற்கு எந்த தகுதியுமே கிடையாது என்று மனுஷன் சொல்லுவான். அவர்களுக்கு எந்த ட்ரைனிங்கே, அவன் உன்னதமானுடைய கரத்துல தாவீது மறைவிடத்துல மகா பெரிய ட்ரைனிங்ல உருவாகி வந்திருக்கிறவன் என்பது கோலியாத்தை வீழ்த்தும் போதுதான் தெரிய வந்தது. கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே வீழ்த்தும் போது, அநேக வெற்றிகளை பெறும்போதுதான் தெரிய வந்தது. ஏனென்றால் கோலியாத்தை வீழ்த்தும் போது தாவீதுக்கு கத்தி எடுத்து சுழட்டவே தெரியாது. அதை போய் படிச்சு பாருங்க. கத்தி எடுத்து சுழட்டவே தெரியாது. அவன் யுத்தத்துக்கான எந்த ஒரு ட்ரைனிங்கையும் எடுக்கவே இல்லை. ஆனா கர்த்தரிலே யுத்தம் பண்ற மகா பெரிய யுத்த வீரன், ஃபர்ஸ்ட் யுத்த வீரன். அங்க இருந்த அத்தனை பேரும் இஸ்ரவேலின் தேவனுடைய மக்கள், சேனைகள் என்று சொல்லுற ஒருத்த வாயிலிருந்தும் வரல. நீ தேவனை நிந்தித்தாய், நீ வேற யாரையும் இல்லை, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தாய், நீ நிந்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல வருகிறேன் என்று ஒருத்தர் கூட சொல்லல. தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்யலையா? அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணலையா? எவ்வளவோ செய்திருக்கிறாரு. அதை ருசி பார்த்த யாரும் அந்த இடத்துக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த வரவே இல்லை. தாவீது மிக நன்றாக பயன்படுத்தி கொண்டார். தாவீது பயன்படுத்தினது பிறகால அவன் சந்ததிகள் அவனு சொல்லியிருக்க மாட்டாங்களா? எங்க தாத்தா எத்தனை தாத்தாவோ அவர் மட்டும் அது மட்டும் அந்த கோலியாத்தை வீழ்த்தலைன்னா இன்னைக்கு நாங்கெல்லாம் தாவீதின் சந்ததின்னு சொல்லியிருக்கவே மாட்டோம். எங்க சந்தையில தான் ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பாவால் எங்களுக்கு இந்த சிலாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. ஏசப்பா இல்லைன்னா தாவீது கிடையாது. ஏசப்பா வச்சுதான் தாவீதே. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்ற. பிரியம் வைத்தார். கர்த்தர் எனக்கு அநேக குமாரரை கொடுத்தார். பிள்ளைங்களுக்கு பஞ்சம் இல்லை, அவ்வளோ பேரை கொடுத்தார். ஆனாலும் கூட அவர் சாய்ஸ். என் மனசுல யாரை வச்சிருந்தேன்? அப்சலோமை வச்சிருந்தேன். ஆனா கர்த்தருடைய மனசுல சாலமோனை வச்சிருந்தார். அதனால உங்க விருப்பத்துக்கே விட்டு கொடுத்துட்டேன். அதுக்கு நான் மன்றாடலை. நீங்க அப்சலோமையே பண்ணுங்களேன் ஆண்டவரே, அப்சலோம் வச்சு செய்யக்கூடாதா ஆண்டவரே அப்படிலாம் கேட்கல. நீங்க சாலமோனே வைத்து என்ன செய்யுங்க என்று ஒப்புக்கொடு. அதான் என் கர்த்தருக்கு பிரியமானவன் தெரிந்து கொண்டு. அடுத்தது 6ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே, உன் ஆலயத்தையும் என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானால். அவன் சொல்லும் போதே அவர் யார் சொல்றார்? அவருடைய தகப்பன் தான் சொல்றார். சாலமோனுடைய தகப்பன் தான் தேவனுடைய ஆவினாலே நிறைஞ்சு பேசுறாரு. பேசும்போதே மகன் என்றும் பாராம கரெக்டா தேவன் என்ன சொல்ல வராரோ அதை அப்படியே சொல்ல வர்றார். என்னன்னு சொல்ல வர்றார்? செய்ய உறுதியாய் இருப்பானாகில்னாலே அங்க கொஞ்சம் ஸ்டில் அங்க தடுமாற்றம் இருக்குது. அங்க ஒரு தடுமாற்றம் வரும் என்று செய்ய உறுதியாய் இருப்பானாகில் அப்படின்னு சொல்றார். அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்.
இங்கே யார் முன்னாடி சொல்கிறாரு? அவன் சமஸ்த அத்தனை பராக்கிரமசாலிகளும் 1000 பேருக்கு தலைவர்களும் 100 பேருக்கு தலைவர்களும் இப்படி எல்லாரையும் வர வச்சு அவங்க முன்னாடி தான் சொல்கிறார். அவங்க முன்னாடி தான் சொல்கிறார். அத்தனை பேரையும் ஒட்டுமொத்த கூட்டத்தாரையும் வர வச்சு தான். அன்றைக்கி மைக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி குரல் கேட்குமோ தெரியாது, அந்த இல்லையா? இப்போ நம்ம மைக்கில் பேசுகிறோம். மைக் இல்லாமல் நம்ம பேசினாலே கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யாது, சரியாக கேட்காது, சில வார்த்தைகள் விடாது. அப்போ நான் அந்த இடத்துல அது எப்படி தான் அது அமைஞ்சதோ நமக்கு தெரியல. அத்தனை பேருடைய செவிகளில் போய் இது எப்படி தான் போய் விழுந்ததோ தெரியல. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். விடும்படி செய்திருக்கிறார். ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாக்களின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கொஞ்ச நாள் இருக்கும் உற்சாகம். சில காரியங்கள் நமக்கு கை கூடும்போது உற்சாகம் இருக்கும். சில காரியங்கள் கை கூடுவதற்கு கர்த்தருடைய பிளான்ல காலதாமதம். சொல்லுங்க ஊமேன், ஊமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஊமேன் இல்லை, ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்போ கர்த்தருடைய கரத்துல நான் வல்லமையான ஆயுதமாகவும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்த பாத்திரமாகவும், ஆமேன், பாத்திரமாகவும் அசுசிகள் எல்லாம் நீங்கி, அழுக்குகள் எல்லாம் நீங்கி, அழுக்குகள் எல்லாம் உள்ளும் புறமும் நீங்கி தேவனாலே நன்றாக துலக்கப்படுவதற்கும், தேவன் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற அவருடைய எழுத்தின்படி அந்த நாளிலே அவைகள் சம்பவிப்பதற்கு முன்பதாகவே சம்பவித்திடக்கூடாதபடி அவர் குறித்திருக்கிற நாளிலே சம்பவிக்க வேண்டும் என்றும் நடக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறபடியே தான் அவருடைய பிள்ளைகளை நம் ஞானத்துக்கும் அறிவுக்கும் பட்டாத காரியங்களிலே இடைஞ்சல்களும் இடையூறுகளும் தடைகளும் கால தாமதங்களும் நம்மால் நம்ப முடியாத வகையிலே விளங்கி கொள்ள விடாத வழியிலே வந்தாலும் அவர் திட்டத்தின்படி தான் நம்மை நடத்துகிற தேவன். அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவரை சார்ந்து அவர் கருத்திலே தன்னை கொடுத்திருக்கிறவர்களுக்கு, ஆமென். ஒரு நேரம் கொடுத்துட்டு ஒரு நேரம் வெளியே வந்துடுறோம். அப்படி இராதபடி, திரும்பவும் வராதபடி, என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாய் இன்னும் உறுதியாய் தேவன் கட்டும்படி கட்டுகிறார். அப்போ தேவனுடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு நாள் கூட காலதாமதம் என்பது அவரிடத்துல கிடையாது. நமக்கு அது காலதாமதமாக கால வருஷங்களாக காணப்படுது. அவருக்கு அது இல்லை. அவர் பார்வையில் அது காலதாமதமே கிடையாது. நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். அவருடைய பார்வையில் அவருடைய நடத்துதல்ல கால தாமதம் என்பதே கிடையாது. அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற உலக பிரகாரமாக உலகத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையில இது காலதாமதமாக காணப்படுது. கால தேவனாகிய கர்த்தர் அக்காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயித்து வைத்து தான் பிரசங்கில எழுதி வைத்திருக்கிறார். தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். தேவன் அதன் காலத்தில் எதை நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறாரோ அதை செய்து வைத்திருக்கிறார். செய்து வைத்து அதை அடையக்கூடிய வழியில நடத்தி அதை எப்படி முடிக்கணும் என்று வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு தான் தாவீது சொல்லுகிறார், மகனே நீ அவர் கரத்தில் நீ இருப்பாயானால், அவர் கரத்தில் உன்னை கொடுப்பாயானால், தேவன் எனக்கு தந்தது எல்லாம் உன் கையில் கொடுத்துட்றேன். தேவன் எனக்கு சம்பாதித்த தலைவர்களும் மனுஷர்களும் நிபுணர்களும் நிபுணத்துவம் வாய்ந்த அத்தனை மனிதர்களையும் தேவன் எனக்கு தந்தது. என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது. அதுவும் உனக்கு கொடுத்துட்றேன். சகல அதிகாரங்கள் அத்தனையும் உன் தகப்பனுடையது அத்தனையும் உனக்கு கொடுத்துட்றேன். ஆனால் உன் இருதயம் துக்கமாக இருக்க வேண்டாம், நான் கடந்து போயிடுவேன், இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடுவேன் அப்படின்னு அவர்கிட்ட அங்கே இப்போ எல்லோரும் முன்னாடி சொல்லாதபடி நான் கடந்து போயிடுவேன். தகப்பன் வீட்டுக்கு, பரலோக தகப்பன் வீட்டுக்கு கடந்து போயிடுவேன். ஆனால் நீ என் தேவனோடு கூட நீ இருக்கணும். என்னை இந்த பூமியிலே, என்னை ஈசாயின் குடும்பத்தில் என்னை தெரிந்து கொண்டு, என்னை கடைசி மகனாக இருந்த என்னை தெரிந்து கொண்டு, ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டு, ஆடுகள் போடுகிற அவைகள் சாப்பிட்டு போடுகிற அந்த புடுக்கைக்குள்ளே படுத்து கிடந்த அந்த நாற்றத்துக்குள்ளே படுத்து கிடந்த என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி, எவ்வளோ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி, கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேற்றி, பூமியில எந்த மனுஷனாலும் சபதரிக்க முடியாத அத்தனை ஐஸ்வர்யத்தையும் சபதரித்து, அது எனக்கு ஐஸ்வர்யமா இராதபடி என் மனதை பக்குவப்படுத்தி,
கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றுக்குமா இருக்கிற அகலவற்றையும் செய்த சர்வ வல்லமுள்ள தேவனை விட்டுடாத. விட்டுடாத. என்ன செய்திடாத? விட்டுடாத. அதை மட்டும் என்ன செய்திடாத? விட்டுடாத. அவரை பிடிச்சுக்கோ. எவ்வளவு இருந்தாலும் தகப்பனுக்கு அது இணையாகாது. இப்பொழுது நான் உனக்கு கொடுத்திருக்கிற மனிதர்களும் அழிந்து போகக்கூடியவர்கள் தான். தேவன் தந்திருக்கிற இந்த ஐஸ்வர்யங்கள் ஒரு காரியத்துக்கு கொடுத்திருக்கிறது, அதுக்கு பயன்படணும். ஆனாலும் அதுவும் அழிஞ்சு போறது தான். நாம் நிற்கிற இந்த பூமியும் ஒரு நாள் இருக்காது, அதுவும் அழிஞ்சு போயிட போதுதான். நாம் பார்க்கிற இந்த வானமும் இருக்க போறதில்ல, அதுவும் போயிட போகுதுதான். ஆனா அவரோடு கூட நாம் இருந்தால் நாம் என்றைக்கும் அவரோடு கூட சதா காலமும் உயிரோடு இருப்போம். அவரோடு இல்லாதவர்களும் உயிரோடு இருக்கவே முடியாது. அதனால விட்டுடாத விட்டுடாதேன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். திருப்பி சொல்றார், உன்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார்னு. நான் ஒரு 10 வருஷம் இருக்கிறேன், உன்னை நான் உட்கார வைக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொள்றேன், நீ உட்கார் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் அதிகாரமே கிடையாது. யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் தான். ஐ மீன், இடையில பூந்துட்டு நீ 10 வருஷம் நீ உன்னை தெரிந்து கொண்டார், நீ இந்தாடா மகனை, நீ கிளம்புடா, நீ இன்னொரு மகனை கூப்பிடு, நீ உட்கார்றான்னு அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அவர் யாரை எதுக்கென்று தெரிந்து கொண்டாரோ கடைசி வரைக்கும் அவர்கள் தான். என்ன? ஆமென். அதனால தான் சொல்றாரு, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும். இப்போ இதுல பாருங்க, இதுல நிறைய இருக்கு. இதெல்லாம் இப்போ சொன்னதே போயிருக்கா இல்லையான்னு தெரியல, உள்ள போயிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. போன மாதிரி நானும் சந்தோஷப்பட்டு கீழே இறங்கிடணும், ஆனால் போயிருக்கோ இல்லையான்னு தெரியாது. இதுல சொல்ல வர்ற விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு கர்த்தர் காமிச்சாலே அது எப்படி காமிச்சாருன்னு தெரில. அன்னைக்கு கொஞ்சம் சொல்லுவோம், அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு அதில் கொஞ்சம் குறைச்சிருவோம் சரின்னு. இங்கு தேவன் அவருக்கு பிரச்சத்தமாய் அவருக்கு காமிக்கிறார், இப்படிலாம் இருக்கணும், மண்டபம் எப்படி இருக்கணும், அரண்மனை எப்படி இருக்கணும், பொக்கிஷ சாலைகள் எப்படி இருக்கணும், மண்டப அறைகள் எப்படி இருக்கணும் என்று எல்லாத்தையும் காட்சியாய் 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 அப்படியே கொடுத்துக்கிட்டு வர்றார். அது எப்படி இருக்கும்? நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்தா எருமை மோதி வர்ற மாதிரி, மாடு முட்டை வர்ற மாதிரி, வேன் வந்து நம்ம மேலே போகிற மாதிரி, நம்ம எங்கேயோ விழுந்து வாடுற மாதிரி, அங்கே ஏதோ நாய் கடிக்க வர மாதிரி, இது ஏதோ நமக்கு நிறைய வரும். அது நம்முடையது. தேவன் தர்றது தெரிந்து கொண்டவர்களுக்கு, அழைத்தவர்களுக்கு, அழைத்த உன்னத நோக்கத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தராலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தான் தருவார். அங்கே ஒரு 10 தீர்க்கதரிசி அந்த பக்கம் இருக்கிறார், அவருக்கு வந்து இன்னொரு 2 பிட்டை எடுத்து கொடுப்பார்லாம், எந்த பிட்டும் தரமாட்டார். யாரை எதுக்கென்று எதுக்கெல்லாம் நியமித்து நடத்துகிறாரோ அதவர்களுக்கு அதான் கொடுப்பாரே தவிர குட்டிக்காரணம் போட்டால் கூட கொடுக்க மாட்டார். சத்தமாக தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். அவரவரை தேவன் தெரிந்து கொண்ட அந்தந்த பிள்ளைகளுக்கு தேவன் தெரிந்து கொண்ட அழைப்பின் நோக்கத்தில் சைடு ஈடெல்லாம் யாருக்கும் எதுவும் கிடையாது, கொடுக்கவும் மாட்டார். அப்படி கொடுத்தாலும் அது ஃபேக், கொடுக்க மாட்டார். நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டார் தாவீது. ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கைகளை ஜெயமெடுத்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு நிறைவு பெறுகிற ஒரு தருணத்துக்கு வர்றார். ஆனா இப்ப சொல்றார், இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்பதான் எல்லாரும் முன்னாடி டிக்ளேர் பண்றார். கர்த்தர் இப்படி காமிச்சிருக்கிறார், அந்தந்த மாதிரி இந்தந்த மாதிரி எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். மகனே, சாலமோனுக்கு கொடுத்திருக்கலாமே, சாலமோனுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு கொடுத்தார். நித்தமும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற தாவீதுக்கு கொடுத்தார். கர்த்தர் இருதயத்துக்கு பிரியமான தாவீதுக்கு கொடுத்தார். தேவன் தெரிந்து கொண்ட மகனுக்கு இப்போதான் அவர் ட்ரைனிங்கே கொடுக்க ஆரம்பிக்க போறார். எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போறார் அதுக்கு பிறகு தெரியல, நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதான் அவருக்கு என்ன செய்கிறார்? சாலமோனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார், ட்ரைனிங் கொடுக்க போறாரு. 12ஆம் வசனம். ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம்
அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளைகளையும் கொடுத்தான். சும்மா இல்லம்மா, சாதாரணமானதே கிடையாது. வரிசையா நீங்க ஒன்று தனித்தனியா பேப்பர்ல எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் மனதில் பதித்தனா இப்போ தாவீதுக்கு டிராயிங் வரைய கண்டிப்பாக தெரியணும். டிராயிங் வரைய அக்காலத்தில் என்ன முறைகள் இருந்ததோ தெரியல, எடுத்துருக்கணும். கர்த்தருடைய கரமே அவருக்கு மலையிலே மோசேக்கு கொடுக்கப்பட்டது போல காண்பித்தது போல தேவன் எப்படியெல்லாம் ஆதியில வானத்தையும் பூமியையும் எப்படி சிருஷ்டித்தார், சகலவற்றையும் எப்படி படைத்தார், இந்த பூமியை எப்படி எதனால் உருவாயிற்று, எதை கொண்டு தேவன் உருவாக்கினார், எப்படியெல்லாம் மிருகங்களும் காட்டு மிருகங்களும் ஜீவராசிகளை எப்படி சிருஷ்டித்தார், எப்படியெல்லாம் உருவாக்கினார் என்கிற மிகப்பெரிய இதையெல்லாம் அவருக்கு மலையில் 40 நாள் தேவனோடு கூட சஞ்சரித்த உபவாசத்தில் சஞ்சரித்த நாட்களிலே கொடுத்து தேவாலயத்தை குறித்து திரைச்சலையை குறித்து அதன் குறித்த காரியங்களை குறித்தும் அவனுக்கு மாதிரியை காண்பித்து அதன்படியே செய்ய எச்சரிக்கையாக இரு என்று சொன்னதில் அவருக்கு எப்படியெல்லாம் காண்பித்து எழுதி கொடுத்தாரோ அதே போல தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது பாருங்க. அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும் பற்பர வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும் பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்கு தண்டுகளின் ஒவ்வொரு விளக்கு தண்டுகளுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும் சமூக தப்பங்களையும் வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும் முள் குரடுகளுக்கும் கலங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும் பொன்னையும் பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் தூபங்காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். எல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு என்னப்பட்டது, எழுதி கொடுக்கப்பட்டது. அவர் கரத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்டது. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். ஆமாம், எல்லாம் சொல்றார், இதெல்லாம் சொல்றார், அத்தனையும் சொல்றார். தேவன் சொன்னதை சொல்லு என்று சொன்னதை, நடப்பி என்று சொன்னதை தாவீது இந்த இடத்துல 28ஆம் அதிகாரத்தில் சொல்லிடுறாரு. அதை நடப்பிக்கும்படி சொல்றார், நடப்பிக்கும்படியும் சொல்றார். இதையெல்லாம் அவர்கள் முன்னாக இருந்து சாலமோனதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். வீட்டில் தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல, தனியாக கூப்பிட்டு சொல்லலாம்ல, அவங்கள தனியாக கூப்பிட்டு அவங்கள தனியாக சொல்லலாம்ல. இல்லை, தேவன் என்ன கட்டளையிட்டாரோ அதை அப்படியே செய்தார் தாவீது. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவர் திட்டத்தின்படி நம்மை வழி நடத்தும் தேவன். அவர் திட்டத்தில் தான் இன்னைக்கு முரண்பாடாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் சரியாகும்.
கோணலாக இருக்கிறதெல்லாம் அவர் நாமத்தினாலே நேராகி சரியாகும். கர்த்தர் சொன்னவைகள் அவர் கரத்தினாலே அவருடைய பிள்ளைகளுக்கு அவராலே அவர் நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாய் நிறைவேறும். ஒருபோதும் நம்மை மறவாதபடி கைவிடாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சத்துருவின் கருத்துக்கு ஒருபோதும் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். நம்முடைய அனுதின அலைச்சல்களை எல்லாம் அறிஞ்சிருக்கிறார், கண்ணீரை அறிஞ்சிருக்கிறார். தேவைகள் ஏராளமாக இருக்குது, அது எல்லாம் தேவன் தருவார். நல்ல ஆட்களை தருவார், நல்ல ஆட்களை தருவார், நல்ல இருப்பிடத்தை தருவார், நல்ல இருப்பிடத்தை தருவார். இழந்த சுகத்தை திரும்ப தருவார். தோல்வி நஷ்டமானதை எல்லாம் லாபமாக்கி தோல்வியை ஜெயமாக்கி நிச்சயமாய் தருவார். அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்று கூட நம் வாழ்க்கையில தவறி போகாதபடி நம்மை ஆசீர்வதிக்க கிருபை செய்வார், கிருபை செய்வார். அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை உபவாச கூட்டம் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினாலே வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் மட்டும்தான் கேட்கணும் என்று அல்ல, நம்மை அறியாதவர்களும் கர்த்தரை அறியாதவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் கர்த்தருடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த உபவாச கூட்டத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, உம்முடைய மிகுந்த வல்லமையின் கரத்தினாலே இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவரை நேர்த்தியாய் செம்மையாய் நடத்தி கொடுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். சகலமும் உம்மால் ஆயிற்று, உம்மால் கூடிற்று, உம்மால் ஆயிற்று, உம்மால் கூடிற்று. அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் நல்லவர், கர்த்தர் என்றைக்கும் நல்லவர், கிருபை உள்ளவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய அனந்த அத்தனை தேவைகளை அறிந்தவரை இந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து நிறைவாக்குவீராக. எல்லா வெட்கத்திலிருந்தும் சிறையிருப்பிலிருந்தும் மீட்டெடுத்து கடனில்லாத வாழ்வை தந்து ஆண்டவரை எல்லா பிரச்சனைகளின் வேறும் கூறுமாயிருக்கிற சகலையும் சாத்தானின் மனுஷர்களையும் ஆண்டவரை அழித்து உம்முடைய பரிசுத்த நாமம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்பட கிருபை செய்யும். ஒவ்வொருத்திலும் உடைய பலத்த கரத்தினாலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து பலப்படுத்தி உண்மையிலே நிலைநிறுத்தி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. உடைய அனாதி தீர்மானத்தின் திட்டத்திலே ஒன்று கூட ஆண்டவரை பிசுங்கி போகாதபடி அத்தனையும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிறைவேற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அனைத்து காரியத்தையும் உடைய பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.